ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே 100க்கு 100 செம பர்ஃபெக்ட் தான். என்ன ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு பேஷண்ட்டு வராங்க, வெளியே வராங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு. இது இதாகுமா அது இதாகுமா சரியாகுமா, என்னென்ன ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமா, கொடுப்பீங்களா, என்னென்ன சாப்பிட்றதுக்கு அந்த சஜஷன் சொல்வீங்களா, ஏதாவது சொல்கிறப்ப இதுக்கு எத்தனை நாள் இந்த மெடிசன்ஸு இந்த அப்படியெல்லாம் கேட்குறப்ப ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்த அந்த பேஷண்ட்கிட்ட அசிஸ்டண்ட்டை எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க. இன்னும் பயம்தான் ஜாஸ்தியாகும். பேஷண்ட்ஸ் வெளியே வராங்க இல்லையா, அவங்க வெளியே வந்து கேட்குறாங்க இல்லையா, எங்க இதுக்கெல்லாம் என்னென்ன மெடிசின்ஸ் தருவீங்க, எத்தனை நாள் தருவீங்க, என்னென்னலாம் அப்படி கேட்குறப்ப இது இத்தனை நாள் தரும். வெயிட்டேஜ் கொடுங்க, மதிப்பு கொடுங்க. பாவம் இல்லையா அந்த பேஷண்ட்டு, உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களே அந்த அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டேன் அப்படி சொல்லிடாதீங்க, மறந்து கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா தன்னை பற்றி நல்ல அக்கறை தெரிஞ்சுக்கணும். இத்தனை படாத பட்டு வெளியே வந்திருக்கோம் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து, எப்படியோ சரியான போகுங்கிற மனநிலை தான் இருக்கும் மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போ பேஷண்ட்க்கு தன்னை பற்றி ரொம்பவே சரியாகணும் அப்படிங்கிற அக்கறையில் இருப்பாங்க. 100க்கு 99% அப்படி இருப்பாங்க. அசிஸ்டண்ட்டு அவங்க 1008 பிரச்சனையில் இது ஒரு தலையெழுத்துங்கிற பிரச்சனையில் வந்திருப்பாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, இது இந்தந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த பேஷண்ட்டோடது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றியெல்லாம் இந்தந்த மருந்து கொடுக்கணும், இதில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லி அதை வந்து பேஷண்ட்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு நிறைய அக்கறை அந்த பேஷண்ட் தன் மேலே இருக்கும். கூட வந்த அசிஸ்டண்ட் ரொம்ப பொறுப்புன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டில் தப்பாக ஏதாவது சொல்ல போய் இந்த பேஷண்ட்ஸ் வந்து இல்லை இது தப்பு இல்லை இதுதான் கரெக்டு இதுன்னு பார்க்குறப்ப, என்ன இப்படி சண்டை போடுற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, என்னவோ உனக்கு ஆயிடுச்சு, இந்த தேவையா, இதெல்லாம் அப்படிலாம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அசிஸ்டண்ட்னா கூட வரவங்க தான். அது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் அசிஸ்டண்ட், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அசிஸ்டண்ட், இல்லை அம்மா வந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த டாக்டரை காமிக்கிற, ஆப்ரேஷனுக்கு வந்து காமிக்கிற அந்த பொண்ணோ பையனோ அசிஸ்டண்ட் கூட உதவி செய்கிறவங்க தான். ஸோ எக்காரணத்து கொண்டும் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. அது பேஷண்ட் கேட்குறப்ப அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். புரியுது இல்லையா உங்களுக்கு, மனசை சமாதானம் ஆகும். இல்லைன்னா டென்ஷனு, வெட்டியாக இறைச்சல், வீட்டில் எல்லோரும் ஐயா என்னாச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சிருச்சா, இது முடிஞ்சோடனே ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் தான் வரும். ஸோ அந்த சின்ன தப்பு வராமல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டா பரவாயில்ல.